Hello friends, welcome to Chennai Super Kitchen. Welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு நம்ம தந்தூரி சிக்கன் வீட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரெடி ஆயிருச்சு. வாசனையே சூப்பரா இருக்கு. அதாவது அவன் யூஸ் பண்ணாம நம்ம கேஸ் ஸ்டவ்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேன்ல ஒரு ரோஸ்ட் பண்ண போறோம். அடுத்து கேஸ்லயே டைரக்டா வச்சு ஒரு ரோஸ்ட் பண்ண போறோம். எப்படி பண்றது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் தந்தூரிக்கு இந்த 2 சிக்கன் தைஸ் வாங்கியிருக்கேன். அதாவது இந்த லெக் பீஸோட இந்த மாதிரி சேர்த்து கட் பண்ணி தருவாங்க. தந்தூரிக்கு போடுற மாதிரி தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தருவாங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி டீப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வெட்டி நான் வாங்கியிருக்கேன். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். இதே மாதிரி அவங்க கட் பண்ணலன்னா இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். இப்போ ஒரு லெமனோட ஜூஸை பிழிஞ்சு அதில் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இந்த லெமன் ஜூஸ்லேயே நல்லா ஃபஸ்ட்டு இதை அப்படியே மசாஜ் பண்ணணும் நம்ம. அப்போ தான் லெமன் ஜூஸில் நல்லா உள்ள வரைக்கும் போய் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸில் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். கெட்டியானது எடுத்துக்கோங்க, சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எனக்கு நல்ல ரெட் கலரில் வரணும் அப்படின்றனால நான் மஞ்சள் தூள் இன்னைக்கு சேர்க்கல. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மேலே தடவுங்க. அப்போ தான் எல்லாமே சமமாக கலந்துருக்கும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ மசாலாலாம் சிக்கன் மேலே தடவிடலாம். அந்த கீரலுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது இப்போ ஒரு 1/2 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண தந்தூரி சிக்கன்லாம் ரெடியாக இருக்குது. டடா! இப்போ நம்ம சூப்பரான தந்தூரி சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சோண்டு பட்டர் மட்டும் நான் சேர்க்குறேன். பட்டரை பேனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பீஸ்லாம் உள்ள எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை போட்டாச்சு. அடுப்பை வந்துட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் கரிஞ்சிரும். இப்போ அது ஒரு சைடு ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சைட்லலாம் லைட்டாக ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்களா, ஒரு சைடு நல்லா மேலெல்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டிருக்கோம். இப்போ இன்னொரு சைடு வேகட்டும். இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ சிக்கன் வந்துட்டு ஒரு 3/4 வாசி ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கிறேன். லைட்டாக அப்படி ப்ரஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போ நம்ம டைரெக்டாக வந்துட்டு கேஸில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். திருப்பி போட்டு இந்த மாதிரி தடவி விட்டுறலாம். இப்போ சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் அந்த மாதிரி ஒரு வயர் ரேக் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ தந்தூரி பண்ண போகிறோம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து இதில் வச்சிடலாம். இது எதுக்குன்னா அந்த ஸ்மோக் வருது பாருங்க, அந்த பட்டரில் பட்டு அந்த ஸ்மோக் ஃப்ளேவரை இந்த சிக்கன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கணும். நீங்கள் கேஸ் மேலேயே இப்படி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி இந்த ஃபயர் லைட்டாக பிடிக்கும். அப்போ நீங்கள் லைட்டாக எடுத்துடணும் இப்படி. அதனால தான் இப்படி தூக்கி பிடிச்சிருக்கேன்.
அப்போ அந்த ஸ்மோக் ஃப்ளேவரோட அந்த ரியல் ஹோட்டலில் சாப்பிட்ற தந்தூரி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி 2 சைடும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம வீட்லயே சூப்பரான தந்தூரி ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி வயர் ரேக் உங்களுக்கு கிடைக்கலன்னா நடுவில் வந்துட்டு இந்த ஸ்கியூவர்ஸ் மாதிரி குத்திட்டு கூட நம்ம இந்த மாதிரி கேஸ் மேலே நம்ம காட்டலாம். கைப்பிடி இந்த மாதிரி உடனில் இருக்க மாதிரி எதுனாலும் வாங்கிக்கோங்க, அப்போ தான் கை சுடாது. இப்போ இந்த மாதிரி கேஸில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி காட்டிக்கோங்க, சரியாக இருக்கும். அதாவது சிக்கன் நீங்கள் பேனில் ஒரு 70 to 80% வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வில் எடுத்து காட்டணும். நம்ம சார்கோல் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஸ்மோக் ஃப்ளேவர் கொண்டு வந்துடலாம். வீட்லேயே நம்மளோட தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையே சூப்பரா இருக்கு. அப்படியே ஹோட்டல்ல வாங்குற தந்தூரி சிக்கன் வாசனை வருது. எல்லாருமே கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பாய்.